இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மினட்டாரை டிஃபீட் பண்ணதுனால ஃபைனலா இவங்க 2 பேரும் அந்த லேப்ரீத்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. உடனே ஹேனாவும் நான் உயிரோட தான் இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன், நாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இவங்களுடைய சிஸ்டம்லயும் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க லேப்ரியத்தை நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா கிளியர் பண்ணிருக்கீங்க. அதனால ஹால் ஆஃப் ஃபேம்ல இவங்களுடைய வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணப்படும்னு வருது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரிவார்டா ஈச் பிளேயருக்கும் 5000 காயின்ஸ் கிடைக்குது. இவ்வளவு நாள் அந்த லேப்ரியத்துல கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ரிவார்ட் கிடைச்சிருக்குன்னு ஹேனா நினைக்க அப்ப ஹீரோ வந்துட்டு இன்டர்ன் சொல்லுங்க பாஸ், அந்த எல்லா காயின்ஸையும் எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க அந்த 5000 காயின்ஸையும் வாங்கிக்கிறான். மொத்தமா சேர்த்து பார்த்தா 10,000 காயின்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இந்த பாயிண்ட்ல எந்த ஒரு பிளேயர்ஸ் கிட்டயும் இவ்வளவு காயின்ஸ் இருக்காது. அப்புறம் ஹேனா உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன், அந்த பிரஹாம் ரிங்க இன்னும் 3 நாள்ல கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற. என்னது 3 நாளா? வாய்ப்பே இல்ல. 3 நாளுங்கிறது ரொம்பவே கம்மியான டைம் பீரியட். ஓ அப்படியா சொல்ற? அப்ப நான் 2 நாளா கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ண பதிலுக்கு அவளும் நான் எப்படியாவது அதை கொண்டு வந்துடுறேன்னு சொல்றான். அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்றதுக்கு கொரியாவை ரெப்ரசென்ட் பண்ற விதமா டேகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கில்ட அனுப்பி வைக்க போறோம். நீங்க கொரியால இருந்தா தெரியும், இந்த டேகுன் கில்டுங்கிறது கொரியாவிலேயே நம்பர் 1 கில்ட். மத்த கண்ட்ரில இருக்க கில்டு எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகுறதுனால கொரியாவில எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க மான்ஸ்டரை வித்தின் அ மந்த்துக்குள்ள கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல. அதுக்கப்புறமா இந்த முடிவுக்காக வருத்தப்படாம இருந்தா சரிதான். எனக்கு நல்லாவே புரியுது இவங்க கிட்ட பொறுமையே இல்ல. எதுக்காக இவங்க எல்லாருமே இவ்வளவு வேகமா முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் உள்ள இருக்க ரிசோர்ஸ்க்காக எல்லா கண்ட்ரிக்குமே அந்த ரிசோர்ஸஸ தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசை இருக்கதான் செய்யும். பட் ஒவ்வொரு ஃப்ளோரையும் நம்ம கிளியர் பண்றதுக்கு நமக்கு தரக்கூடிய அந்த கால அவகாசம் 90 டேஸ் மட்டும்தான். ஆனா இவங்க வித்தின் அ மந்த்துக்குள்ள தேர்ட் ஃப்ளோர் போகணும்னு பாக்குறாங்க. பேசிக்காவே லோ லெவல்ஸ்ல இருக்க ஃப்ளோர்ஸ் எல்லாமே வீக்கா தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு டவரையும் கிளைம் பண்ணி போக போக அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய பேஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் டிஃபிகல்ட் லெவல்லையுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால டிஃபிகல்ட் லெவலை கிளியர் பண்ண முடியலன்னா மனித இனமே அழிஞ்சிடும். உடனே ஹீரோ வந்துட்டு என்னுடைய முதல் வேலையா நான் டவர் ஆஃப் ட்ரையல்ல இருந்த அந்த 1 மந்த்ல இங்க என்ன நடந்துச்சுங்கிற இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணணும். யூஸ்லெஸ் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைஞ்சிருக்க இந்த இடத்துல ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னா நான் நம்பக்கூடிய, அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பழக்கமான நபர்கள் எனக்கு தேவைப்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் விளையாடும் போது நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூப்பிடுறோம். ஹலோ, என்னுடைய பேர் ஹியூமன் பி, ரியல் வேர்ல்ட்ல என்ன தாமின்னு கூப்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு பொண்ணும் என்னுடைய பேரு நியூக்ளியர் ஃபிஸ்ட், என்னுடைய ரியல் நேம் யூ இயான் வா. இவங்கள கேம்ல பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கூட தான் நான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆஃப் ட்ரூத்தை ஆக்டிவேட் பண்றான். இந்த லீ தாமின் வயசு 23, லெவல் 11ல இருக்கான். இவங்கிட்ட மேஜிக் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரென்த் அப்புறம் எஜிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2500 காயின்ஸ் வச்சிருக்கான். லெவல் 2ல 3 ஸ்கில் இருக்கு. அதோட சேர்த்து மிஷின் மொனார்ச்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டிலும் வச்சிருக்கான். இவன் யூஸ் பண்ற அந்த மிஷின் ஸ்கில் நிறைய மானாவை கன்சியூம் பண்ணும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இல்ல. அது மட்டும் இல்லாம பெரிய பேட்டில்ல இந்த ஸ்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே நேரத்துல இயான்வாவை செக் பண்ண இவளுக்கு வயசு 25, லெவல் 12ல இருக்கா. இவகிட்ட எனர்ஜியும் எஜிலிட்டியும் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் காயின்ஸ் ஒரு 4000 பிளஸ்ல வச்சிருக்கா. இவளுடைய யூனிக் எபிலிட்டி டேக்வாண்டா. அது மட்டும் இல்லாம லெவல் 3ல ஒரு ஸ்கில்லும் லெவல் 2ல 2 ஸ்கில்லும் வச்சிருக்கா. இந்த ஸ்கில் காம்பேக்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்ணோம்னா அதுக்கான காப்பி கண்டிஷன் இதுக்கு முன்னாடியே ஹீரோ கூட இவங்க 2 பேரும் கொலிகா இருந்ததுனால இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து 20th ஃப்ளோர் ரீச் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோவால இவங்களுடைய ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். என்ன பண்ற, இது உன்னுடைய டர்ன், சீக்கிரம் சொல்லு. ஓ ஐசி, என்னுடைய பேரு கேங் ஜெனிக், என்னுடைய நிக் நேம் ஏங்வா போன், எனக்கு 27 வயசு ஆகுது. இதுக்கு முன்னாடி பாப்ரிகா டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப குவிட் பண்ணிட்டேன். உடனே டேமின் வந்துட்டு நீங்க எங்க கூட கம்ஃபர்டபுளா பேசலாம், ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கேமை ஒன்னா பிளே பண்ணிருக்கோம். உடனே ஹீரோ வந்துட்டு சரி, நான் கம்ஃபர்டபுளா பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ண எல்லாருமே என்ன பேக் ஸ்டாப் பண்ண தான் பார்த்தாங்க. அவங்க கூட டீல் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா நான் கம்ஃபர்டபுளா இருக்க சில மெம்பர்ஸா பாக்குறேன். அதுக்கப்புறம் தாமின் அண்ட் யோன் வா இவங்க கிட்ட கேட்டு நான் லேபரேட்டரியில இருக்கும்போது இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உலகத்துல கில்டோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டெலகாஸ்டிங்கோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் மைண்ட் சொல்லக்கூடிய ஒரு குரூப் பீப்புள்ஸ் எல்லாருமே கிட்னாப் பண்ணி காயின்ஸ் ஃபேக்டரிய ரன் பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே டாமினும் என்னது
என்னது லேபரேத்குள்ள 1 மாசமா இருந்தீங்களா? அப்போ நீங்க டெஸ்ட் எடுத்திருக்க மாட்டீங்களா? இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே வெறித்தனமா போய் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா செகண்ட் ஃப்ளோர் போனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவேக்கன் அசோசியேஷன் ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க வைக்கிற டெஸ்ட்டை யார் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் டவரை கிளைம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. நீங்களும் அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என் கையில இருக்க மாதிரி ஆத்தென்டிபிகேஷன் பார் கோட் உங்களுக்கும் கொடுப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த அசோசியேஷனோட பிரசிடென்ட் இதையே ஒரு காரணமா வச்சு டேலண்ட் அதிகமா இருக்க பிளேயர்ஸை வெளியில கொண்டு வரலாம்னு பாக்குறாரு போல. அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல எஃப் கிரேடுக்கும் கீழே இருக்கவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதுவே நீங்க ஹை கிரேட்ல இருந்தீங்கன்னா நிறைய கில்டுல இருந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆஃபர் மலையா வந்து குவியும். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஹேனா அப்புறம் அவளுடைய பிரதர் பார்க் ஹாஜின் 2 பேரும் வராங்க. ஹாஜினை பத்தி சொல்லணும்னா அவன் கொஞ்சம் ஃபேமஸ் தான். பிளாக் த்ரோ கில்டுடைய அடுத்த ரேசிங் ஸ்டாரே இவன் தான். அதே இடத்துக்கு இன்னொரு ஃபேமஸான ஆளும் வந்திருக்கான். இவனுடைய பேர் கிம். இவன் ஃபைட்டிங் ஆபேங்கிற ஒரு கில்டுல இருந்து வந்திருக்கான். எதுக்கு இங்க இவ்வளவு க்ரௌடா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்க டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் வேற இருக்காங்க. என்னால மணிக்கணக்கில் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல மட்டும் நீங்க சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட என்ன நடக்கும்னு தெரியும்ல. உடனே ஹேனாவும் நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க காட்ஸ் எல்லாருமே வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு அந்த கூட்டத்துல வழியை உருவாக்கிட்டு போக அங்க இருந்த ஹீரோவை பார்த்துட்டு நான் சொல்றது கேட்கலையா, வழியை விடுன்னு சொல்றேன். நான் எதுக்கு வழியை விடணும்? என்னுடைய டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஹாஜினும் இதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ மேல கைய வைக்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா பெரிய மிஸ்டேக் பண்ற. இட்ஸ் நாட் டூ லைட். நான் அமைதியா இருக்கும் போதே வந்த வழிய பார்த்து திரும்பி போயிடு. இதை பார்த்த மத்தவங்களும் இவன் என்ன பார்க் ஹாஜின் கிட்டயே எதிர்த்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது பார்க் ஹாஜினா? இவன் ஹேனாவோட பிரதர் ஆச்சு. உடனே ஹீரோ அவனுடைய ஐ ஆஃப் ட்ரூத்தை ஆக்டிவேட் பண்ண சிஸ்டம்லயும் பார்க் ஹார்ஜின் வயசு 26 லெவல் 8ல இருக்கான். இவங்கிட்ட ஃபேட்டல் டார்க் அட்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம லெவல் 3ல ஒரு ஸ்கில்லும் லெவல் 2ல 2 ஸ்கில்லும் வச்சிருக்கான். இதுக்கான காப்பி கண்டிஷன் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கெயின் பண்ணா அந்த யூனிக் ஸ்கில்ல இவனால காப்பி பண்ண முடியும். அதுவே இல்ல இவனுக்கு எதிரியா அவனை ஃபீல் பண்ண வச்சா இவங்கிட்ட இருக்க ஸ்கில்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணிக்க முடியும். இதை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க ஹேனாவும் பயந்துட்டே பிரதர் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க இந்த பைத்தியக்காரன் தான் தேவையில்லாம என்னோட வழியில நின்னுட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் ஹாஜினோட விரல பிடிச்சி உடைச்சு விட்டுறான். இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. அடுத்த சாப்டரை பாக்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.